லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினி சார் கூட்டணியில முதல் முறையாக கூலி படத்தின் மூலம் இணைஞ்சிருக்காங்க. இதனால படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கூலி திரைப்படம் 1000 கோடி வசூலை பெற அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரியுது. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த படம் வெளியாக இருப்பதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. கோட் படத்தை தொடர்ந்து விஜய் சார் நடிக்கும் திரைப்படம் தான் தளபதி 69. விஜய் சாருடைய கடைசி படமான தளபதி 69 திரைப்படத்தை வினோத் அவர்கள் இயக்கிட்டு இருக்காரு. அரசியல் சார்ந்த ஒரு படமாக இந்த படம் தயாராகி வருவதாக சொல்லப்படுது. ஆனா இது உறுதியான தகவலுமே கிடையாது. இந்த நிலையில விஜய் சாருடைய லியோ மற்றும் கோட் திரைப்படம் 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அது நடக்கல. இருந்தாலுமே தளபதி 69 அந்த சாதனைகளை நிகழ்த்தும் அப்படின்னு நம்பப்படுது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இது விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதாலும் விஜய் சார் மற்றும் வினோத் அவர்களுடைய கூட்டணி அப்படின்றதுனாலுமே சொல்ல வேண்டும். சதுரங்க வேட்டை மற்றும் தீரன் ஆகிய படங்களை போல திரைக்கதை மற்றும் கதை அமைந்தால் கண்டிப்பாக தளபதி 69வது திரைப்படம் 1000 கோடி அசால்ட்டாக அடிக்கும் அப்படின்னுமே தெரியுது. இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இது அவருடைய கடைசி திரைப்படம் இல்ல, அவர் மீண்டும் ஒரு படம் பண்ண இருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அந்த படம் வேற யாரு கூடயுமே இல்ல, நம்ம பிரசாந்த் நீலுடன் அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது ஒரு பேன் இந்தியன் படமாக இருக்கலாம் அப்படின்னுமே சொல்றாங்க. இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகல அப்படின்னாலுமே அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இவங்களுடைய காம்போ இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.